முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமானவர்களோட அலட்சியத்தினால இன்னைக்கு கரும்பு விவசாயி அப்படிங்கிற சின்னமானது கையை விட்டு போயிடுச்சு. இந்த செய்தி ஒரு நாம் தமிழர் கட்சி காரணமாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கமாக இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பசங்களோட உழைப்பை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட சின்னம் விவகாரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தா அண்ணன் பக்கம் தான் தவறு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதை சொல்லிட்டு அப்படியே குளிர் காந்துச்சு அவ்வளோதாங்க இவரால் தாங்க நாசமாக போச்சுன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. ஸோ சின்னம் போயிடுச்சு. என்னப்பா வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இதான் தீர்ப்புன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதான் தீர்ப்பாக வரும். ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் எந்த கோணத்தில் இந்த விஷயத்தை அணுகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நீதிமன்றம் எப்படி இது வரைக்கும் தீர்ப்புகளை கொடுத்துச்சு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக சின்னம் கிடைக்காது அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்குது. சரிப்பா கிடைக்காது, மற்றவங்க மாதிரி ஜாலி அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. உங்கள் உழைப்பு எனக்கு நிச்சயமாக தெரியும். சின்னம் இல்லைனாட்டியும் நான் சொல்கிற 4 விஷயத்தில் இந்த எலெக்ஷனில் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்கண்ணே. அண்ணன் சீமான் அண்ணன் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க. சின்னம் என்ன சின்னம், தேர்தல் ஆணையம் உங்களை கூப்பிட்டு உட்காந்து பேசும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகள் அத்தனையுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஸோ சின்னம் சார்ந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இனி நம்ம என்ன செய்யணும், தெளிவாக ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அண்ணன் அவர்கள் எந்த இடத்துல அலட்சியமாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த அலட்சியமானது மீண்டும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அலட்சியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். முதல் விஷயங்க, தேர்தல் ஆணையம் தன்னோட பார்வையில் 2 விஷயமாக தான் கட்சிகளை பார்க்குது. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இன்னொன்று அங்கீகரிக்கப்படாத கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்க, அங்கீகரிக்கப்படாத கட்சியை ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்க. இவங்களோட பெயர் சின்னம் கொடி இதெல்லாம் ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்க, அவங்களோட பெயர் சின்னம் கொடியை ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் கொடி அப்படிங்கிறது கூட தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் அங்கீகரிக்கல. கொடி அப்படிங்கிறது கட்சிக்காரங்க கட்சிக்காண்டி தங்களை வெளிக்காட்டிக்கிறதுக்காண்டி கொடியை பயன்படுத்துகிறாங்க. தேர்தல் ஆணையம் சின்னம் பெயர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அங்கீகரிக்குது. இது ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஏற்றுக்க கஷ்டமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்தோட பார்வையில் இந்த கட்சி அங்கீகரிக்கப்படலை. அதே நேரம் திமுக அதிமுக இதெல்லாம் பார்க்குற பார்வையானது வேறமாக இருக்கும். பாஜக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமாக முதற்கொண்டு தேர்தல் ஆணையம் பார்க்குற பார்வை வேறமாக இருக்கும், நம்மளை பார்க்குற பார்வை வேறமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாம் தமிழர் கட்சியானது அங்கீகரிக்கப்படலை. சரி, இப்போ நம்மளாம் அங்கீகரிக்கப்படலை, நமக்கு இந்த சின்னம் வேணும்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் தேர்தல் ஆணையத்தை அங்கீகரிக்கணும்னா எவ்வளோ வேகமாக நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிருக்கணும். இந்த கரும்பு விவசாயி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒதுக்குனாங்கல்ல, அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ போயிருக்காங்கன்னா டிசம்பர் 17 போயிருக்காங்க. நம்ம கரும்பு விவசாயி கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ போயிருக்கோம்னா பிப்ரவரி 13 போயிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 2 மாதம் காலதாமத்தத்தோட நம்ம தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கோம். தேர்தல் ஆணையம் என்ன பார்ப்பாங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சியில் எந்த கட்சி இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு கேட்டு ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்கள தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதுவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, இதுவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, இவன் முதல்ல கேட்குறப்ப இவனுக்கு கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன தான் போராடினாலும் என்ன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தேர்தல் ஆணையம் நம்ம பக்கம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கீகரிக்கப்படாத கட்சி. இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும்போது நம்ம வேகமாக போய் இந்த கரும்பு விவசாயியை நம்ம பக்கம் கொண்டு வந்திருந்தோம்னா நிச்சயமாக கரும்பு விவசாயி நம்மள்ட்ட தான் இருந்திருக்கும், வேற யார்கிட்டையும் போயிருக்காது. இல்லைப்பா அவர் எலெக்ஷன்லேயே நிற்காத கட்சிப்பா, ஒன்றுமே பேர் தெரியாத கட்சிப்பா, நேற்று ஆரம்பித்த கட்சிப்பா, நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கோம் அதெல்லாம் சொன்னால் அங்கீகரிச்சியா, அங்கீகரிக்கிறல்ல. நீ நேற்று ஆரம்பித்த கட்சியாக இருக்கட்டும், முந்தா நேற்று ஆரம்பித்த கட்சியாக இருக்கட்டும், என்னோட பார்வையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு அந்த பக்கம் தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் கோர்ட்டுக்கு இந்த பக்கம். கோர்ட்டுக்கு அந்த பக்கத்தில் நீ முதல்ல இருக்க, 2வது இருக்க, 3வது இருக்கலாம் கிடையாது. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் தானே இருக்க. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை அப்படி தான் டீல் பண்ணுவோம் தான் தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலையும் தங்களோட பதிலை காட்டமாக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பக்கம் தான் சட்டத்தின்படி நியாயம் இருக்குது. அதனால அவங்க போல்டாக தங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலே நம்ம எமோஷனாக போய் சார் பாருங்கள் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார் சொன்னால் நீதிமன்றத்தில் அந்த வாதங்கள்லாம் எடுபடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில் எது சரி, சட்டத்தின் அடிப்படையில் எது தவறு, நாங்கள் எமோஷன் அடிப்படையில் முடிவெடுத்தோம்னா தீர்ப்புகள் ரொம்ப தவறாயிரும். சட்டத்தின் அடிப்படையில் எது சரியோ அது பக்கம் நிற்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் உன் பக்கம் நியாயம் இருந்தால் உன் பக்கம், சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் பக்கம் நியாயம் இல்லாட்டி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் செயல்படும். அதை அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் பக்கம் தான் நீதிமன்றம் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமர்வில் நீதிபதி எழுப்பின கேள்விகள் அடிப்படையிலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுது, பிஜேபி பின்னாலேருந்து இயக்குது, இந்த மாதிரி வாதங்கள்லாம் விட்டுட்டு தேர்தல் ஆணையம் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நம்மளும் சட்டத்தின் அடிப்படையில் டீல் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை கிடையாது அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை முதல்ல தயவு செய்து மண்டையில் ஏற்றிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் மட்டும்தான் இந்திய அளவில் நம்மளால் கட்சி நடத்த முடியும். சட்டத்தின் அடிப்படையில் செயல்படனாட்டி இந்தியா கிடையாது
கிடையாது. எந்த ஊர்லையுமே கட்சியை நடத்த முடியாது. இந்த சட்டத்தை முதல்ல தெளிவாக புரிஞ்சுப்போ அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நீ என்ன சொல்ல வர? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சுன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சுன்னா இது எதுவுமே நடக்காது. சரி, நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறுறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்தா 4 விஷயம் சொல்கிறாங்க. 4ல் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களை அங்கீகரிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. அந்த 4 விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னாவே நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ரொம்ப பக்கத்தில். இது ஒன்றும் அவ்வளோ பண்ண முடியாத காரியம் கிடையாது. ரொம்ப எளிதாக பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை இந்த எலெக்ஷனில் பண்ணிட்டு கரும்பு விவசாயி என்ன நீங்கள் கேட்குறத நிச்சயமாக எது வேணால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல் விஷயங்க, 234 சட்டப்பேரவை தொகுதி இருக்கா, இதில் 3% நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சாவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். 3% எவ்வளோ வரும்? 6லேருந்து 7 தொகுதி வரும். அதாவது வாக்கு சதவீதத்தை தள்ளி வச்சிருங்க. வாக்கு சதவீதத்தை தள்ளி வச்சுட்டு 6லேருந்து 7 தொகுதி நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சாவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். அதுவும் நம்மளால முடியலையா? ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது லோக்சபா தேர்தலை பொறுத்தவரையும் 25 தொகுதிக்கு ஒரு தொகுதி ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தமாக 39 தொகுதி இருக்கு. 25க்கு ஒன்றுனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் வர்ற லோக்சபா எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். ஜஸ்ட் 1. அதாவது 39 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டோம்னாவே நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம். 3% இடத்துல ஜெயிக்கணும். அப்படி இல்லாத பட்சம் இதில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம். 3வது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளால் முடியலன்னா 6% வாக்கு வங்கி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். சொல்லப்போனால் 7% வச்சுருக்கோம். இந்த 7%ஓட 2 சட்டப்பேரவை தொகுதி ஜெயிக்கணும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் இதே 7%ஓட ஒரு மக்களவை தொகுதி ஜெயிக்கணும். இந்த பர்சன்டேஜோட 2, 1 நம்ம ஜெயிச்சோம்னா கூட நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம். ஸோ இந்த 3வது ஆப்ஷனையும் நம்மளால் செய்ய முடியலையா? 4வது, எங்கேயுமே ஜெயிக்க வேணாங்க. எங்கேயுமே ஜெயிக்க வேணாம். இப்போ 7% வச்சுருக்கோமா, 8% வாக்கு வங்கியாக நம்ம வாக்கு வங்கியை மாற்றிட்டோம்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா என்ன சின்னம் வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நமக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த 4ல் ஒன்றே ஒன்று அண்ணன் செஞ்சாங்கன்னா இனிமேல் இந்த சட்ட சிக்கல் எதுவுமே அண்ணன் சந்திக்க மாட்டாங்க. இந்த 4லையுமே எதுவுமே செய்யாமல் பிஜேபி பழி வாங்கிருச்சு, திமுக பழி வாங்கிருச்சு அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் அரசியலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக நம்ம காணல் நீலா கலந்து போயிடுவோம். ஸோ நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன பிரச்சனையை சந்திக்குது, இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.